Taste the Daily. திருட்டும் உருட்டுமாக இருக்கும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தின் 24வது எழுச்சி பயணம். தென்காசி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் ஸ்டாலின் மாடல் அரசு ஜீரோ அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக என கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் ஸ்டாலின் மாடல் அரசு ஜீரோ மாடல் அரசு. இன்றைக்கு இதுல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் சங்கரன் கோயில் ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்காங்க. அமைச்சாங்களா? தென்காசியில மாம்பழச்சாறு உற்பத்தி நிலையம் மற்றும் எலுமிச்சை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? ராமநதி ஜம்பு நதி ஆறுகள் இணைப்பு திட்டம் முன்னெடுத்தாங்களா? அதை கைவிட்டுட்டாங்க. தென்காசியில அரசு வனக்கல்லூரி அமைக்கப்படும். அமைச்சாங்களா? அப்ப 10க்கு 0 தானே, 10க்கு 0. ஆக இது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்ட செய்திகள். தென்காசி மக்களின் கோரிக்கையை ஏற்று தென்காசியை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டமாக அறிவித்தது அதிமுக அரசு. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தென்காசி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று, அதை செயல்படுத்திய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். மாவட்டம் ஆக்கணும்ல. ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் மிகவும் துன்பப்படுவார்கள் என்றும் வரும் தேர்தலில் திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் சூளுரை. இன்றைக்கு முதலமைச்சருக்கு விவசாயத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சாதானே செய்ய முடியும். தெரியாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு மக்கள் படுகின்ற துன்பம், அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். திமுகவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் அடிமையாகிவிட்டதால் மக்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தாமல் மௌனமாக உள்ளனர். கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுகவினர் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொண்டிருப்பதாகவும் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டு மக்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? இல்ல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வூதியங்கள்லாம் கிடைக்காம இருக்குது, அதுக்கு போராட்டம் நடத்துறீங்களா? இல்ல விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துறீங்களா? பழைய ஓய்வு திட்டம் அரசு ஊழியர் கிடைக்கவில்லை என்று அவள் குரல் கொடுத்து, அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? எதுக்குமே போராட்டம் நடத்தாத ஒரே கட்சி இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான். ஏன்னா திமுகவுக்கு அடிமையாகிவிட்டது. அவளை எதிர்த்து பேசினால் நடைபெற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்காது, கூட்டணியில கழட்டி விட்டுருவாங்க. அந்த பயத்துல தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இன்றைக்கு மௌனம் காத்துக்கிறாங்க. எங்ககிட்ட எதிராகாதீங்க, உங்ககிட்ட அழுக்க வச்சிருக்கிறீங்க, அதை தொடைங்க. கான்கிரீட் சாலை போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்தவர்தான் இன்றைய நவீன விவசாயி ஸ்டாலின். ஆலங்குளத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது எங்களுடைய பகுதிக்கு வந்தார். சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் என்ற ஊருக்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலை அமைச்சு போய் கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் நவீன விவசாயி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். விவசாயி என்றால் என்ன தெரியாது என்று இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை கண்டும் காணாமல் இருந்து வரும் விடியா திமுக மாடல் அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர் சே தாமோதரன் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு.
கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டூர் பேரூராட்சியைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மக்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தினார். நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் பெயரை பயன்படுத்தி பொய் செய்திகளை பரப்பும் திமுக ஆதரவாளர்கள். ஸ்டாலின் பற்றி பேசுவதற்கு உண்மைகள் எதுவும் இல்லாததால் தோல்வி பயத்தில் உடன்பிறப்புகள் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. அதிமுக MP CV சண்முகம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர் மீது காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் புகார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்தை பற்றிய போலி செய்திகளை நியூஸ் ஜே தொலைக்காட்சி தயாரித்தது போல சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரகம் மற்றும் சைபர் கிரைம் பிரிவிலும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாலமுருகன் புகார். உத்தரகாண்ட் மாநிலம் தாராலி கிராமத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம். இடிபாடுகளுக்குள் சிக்கி ஏராளமானோர் புதைந்திருக்கலாம் என்ற நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். உத்தரகாண்டில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி இரங்கல். வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனவர்களுக்காகவும் மீட்புக் குழுவினருக்கு வலிமை கிடைக்கவும் பிரார்த்திக்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 5 நாட்களில் 27 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ள அவலம். பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை அப்பா ஸ்டாலின் உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 500 கிலோ குட்கா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 237 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மாந்தோப்பு காவலாளி வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் துணிகரத்துடன் கொலைகள் நிகழ்வதாக மக்கள் சாடல். தமிழகத்தில் கடந்த 5 நாட்களில் 16 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்துள்ளதே கொலை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதிய நிலையில் சட்டம் இயற்றக் கோரி போராட்டத்தில் இறங்கிய VCK. 4 ஆண்டுகளாக திமுகவின் நிழலில் பயனடைந்த VCK தற்போது திமுகவிற்கு எதிராக திரும்பிவிட்டதா அல்லது தேர்தல் நாடகமா என மக்கள் கேள்வி. கிணற்றை காணோம் என்கிற திரைப்பட நகைச்சுவை பாணியில் ஈரோடு அருகே வீட்டை இரவோடு இரவாக இடித்து இருந்த இடம் தெரியாமல் சூறையாடிய திமுகவினர். லஞ்சம், அதிகார மமதை என ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் திளைத்து இருப்பதாகவும் பொதுமக்களின் வயிற்றில் அடித்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் பொதுமக்கள் கொந்தளிப்பு. நைட்டாக திமுககாரர் மேலே சந்தேகமாக இருக்குது. அவங்க இடிச்சுட்டு வீட்டில் இருந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி நகையெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தா பணம் கொஞ்சம் இருந்தது எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இது இல்லாத எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வசதி நாங்கள் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் யாருக்கும் எங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க பாட்டுக்கு வந்து நைட்டை யாருக்கும் தெரியாத வீட்டையெல்லாம் இடிச்சுட்டு அந்த வீட்டில் இருந்த எங்கள் மாமியார் இருந்தாங்க. கடலூர் மாவட்டம் மருங்கூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைவது குறித்து வேதனையில் விவசாயி வீடியோ பதிவு செய்தபோது திமுக பிரமுகர் அடாவடி. திமுக உறுப்பினர் அட்டையை காண்பித்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தொனியில் ஏளனமாக நகைத்த திமுக பிரமுகர். தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்திருக்க
கடந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் 2500 பேருக்கு மட்டுமே வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பணியிடங்கள் உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்திருப்பது விடியல் என்ற விளம்பர ஆட்சியின் உண்மை முகம் அம்பலம். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை துச்சமாக நினைக்கும் ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தால் தூய்மை பொலிவிழந்து நோய்வாய்ப்படும் நகரமாக சென்னை மாறுவதாக மக்கள் வேதனை. சுகாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் திமுக அரசு கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை வழக்கமானது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சால் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஸ்டாலின் அரசின் உண்மை முகம் அம்பலம். 100 கோடி ரூபாய் செலவில் முதல்வரின் பெயரில் விளம்பரம். ஆனால் மக்கள் உயிரை காக்க அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் இல்லாதது வழக்கமானதா என மக்கள் ஆவேசம். மூன்று கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவ சுமார் 19,000 கோடி ரூபாய் மதிப்பில் டிஎன்பிடிசிஎல் வெளியிட்ட ஏலங்களில் ஏலதாரர்கள் பட்டியலையும் ஏல எண்ணிக்கையையும் மறைக்கும் அரசு. ஏற்கனவே 2 டெண்டர்களை ரத்து செய்து 3ஆவதாக நடைபெறும் இந்த முயற்சி உண்மையில் நுகர்வோருக்கா அல்லது கமிஷனுக்கா என பொதுமக்கள் கேள்வி. தென்காசியில் அதிமுக கொடியை பிடுங்கி கீழே போட்டு அராஜகத்தில் ஈடுபட்ட காவல்துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை சேப்பாக்கத்தில் பட்டா வழங்காததை கண்டித்து உதயநிதியின் சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியின் பொய் மூட்டைக்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 30,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மேற்கூரையில்லா ஆட்சிக்கு இந்த விவசாயிகளின் கண்ணீரே சாட்சி. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நீர்ப்பாசன வடிகால் வாய்க்கால் தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை நீர்வளத்துறை அலுவலகத்தில் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் விவசாயிகளும் விவசாயமும் அழிந்து வருவதாக விவசாயிகள் வேதனை. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தின் மெத்தனத்தால் ஆங்காங்கே மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கியதால் மக்கள் அவதி. சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே பணிச்சுமையால் ஏற்பட்ட மன உளைச்சலால் மருத்துவ மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. மருத்துவ மாணவர்களின் அக்கறை செலுத்தாமல் விளம்பரத்தில் மட்டும் அக்கறையாக இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சரின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக மக்கள் வேதனை. அரசு நலத்திட்டங்களில் ஸ்டாலின் பெயர், ஆளும் கட்சி சின்னம், வாழும் தலைவர்கள், முன்னாள் தலைவர்களின் படங்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து ஸ்டாலின் அரசு உச்சநீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீடு வழக்கு குறித்து இன்று விசாரணை. மக்கள் நலத்திட்டங்களுக்கு நீதிமன்றத்தை நாடாத ஸ்டாலின் அரசு தங்கள் சுய விளம்பரத்திற்காக கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து நீதிமன்றங்களிடம் மன்றாடுவது ஏன் என மக்கள் கேள்வி.
தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமயமாதா பேராலயத்தின் 443ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்ற சப்பர பவனி. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று மரியே வாழ்க என விண்ணதிர கோஷமிட்டு வழிபாடு. மத்திய அரசின் ஜவுளித்துறையால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் தேசிய விருதுக்கு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளர் ஜி ராஜசேகர் தேர்வு. அதிமுக ஆட்சியில் நெசவு தொழிலுக்கான எண்ணற்ற திட்டத்தின் பயனாக காஞ்சி நெசவு தொழிலின் பெருமையை உலகளவில் எதிரொலிப்பு. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாக்கிய முத்து என்கிற காட்டான் வெப் தொடர். காக்கா முட்டை, கடைசி விவசாயி போன்ற மாபெரும் படைப்பை உருவாக்கிய மணிகண்டனின் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட இந்த தொடர் விரைவில் OTTயில் வெளியாகும் என அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதால் வயிற்றெரிச்சலில் அமெரிக்கா. ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்ட நிலையில் மேலும் பெரிய அளவில் வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சூளுரை. காசாவில் பட்டினியால் மேலும் 8 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்த சோகம். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலால் பட்டினி மரணங்கள் அதிகரித்து வருவதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை வேதனை.